டெல்லி அணியை வீழ்த்தி தமிழ்நாடு அணி வெற்றி பெற வேண்டும். பாஜகவை தமிழ்நாட்டில் நுழையவிட்டால் தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்துச் செல்வார்கள். வாரம் வாரம் மோடி தமிழ்நாடு வருகிறார். ஆனால் திட்டங்களும் நிதிகளும் வருவதில்லை என விழுப்புரத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் அம்மாக்களுக்கு தங்கைகளுக்கும் பாட்டிகளுக்கும் அத்தனை பேருக்கும் முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடற்பொறுப்புகளுக்கு அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சூப்பர் வேட்பாளர் தலைவர் வந்து ஒப்படைத்திருக்கிறார்கள். அவரை உங்ககிட்ட நான் அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சவர்களா திரு லட்சுமணன் அவர்கள் ஏற்கனவே இதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினரா சட்டமன்ற உறுப்பினரா மிக அருமையாக மக்கள் பணி ஆற்றக்கூடியவர்தான் லட்சுமணன் அவர்கள். இந்த தொகுதியில 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றவர். இப்போ இந்த முறை ஹேட்ரிக் அடிக்கிறோம். ஹேட்ரிக் அடிச்சதுங்களா? சரி, எதிரிகளே மறந்த அளவுக்கு, அதாவது போன முறை முதலமைச்சர் கடந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறார் அதை ஞாபகப்படுத்துங்க. மக்களை சந்திச்சு ஞாபகப்படுத்துங்க. ஆட்சி பொறுப்பேற்றோடு நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா தேர்வு திட்டம். முதல் கையெழுத்து தான் போட்டாரு. இன்னைக்கு மகளுக்கு ஒவ்வொருத்தரும் மாசம் 900 ரூபாய்க்கு 1000 ரூபாய் வரைக்கும் இந்த கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தின் மூலம் சேமிக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா பசியோடு இருக்கக்கூடாதுன்னு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். அரசு பள்ளியில படிச்சுட்டு கல்லூரிக்கு போய் சேர்ந்தாங்கன்னா அவங்களுடைய கல்வியை ஊக்கப்படுத்துற விதத்துல இன்னைக்கு ஒவ்வொரு மாணவருக்கும் மாணவிக்கும் அவங்களுடைய வங்கி கணக்குல 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் கல்வி ஊக்கத்தொகையா கொடுக்கிறார். 14 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்படுத்துகிறாங்க. இப்ப சமீபத்துல 3 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய தலைவர் அவர்கள் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சோம். அதிமுக ஆட்சியில லேப்டாப் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, நாம கொடுத்தாங்க. பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. அவர் 2019 அவங்க கைவிட்டாங்க, அந்த திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க. இப்ப நம்முடைய முதலமைச்சர் லேப்டாப் அதிகமா யாருக்கு பயனுள்ளதா இருக்கும்? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைய விட கல்லூரி படிக்கிற மாணவ மாணவியருக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்ம கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றிட்டு அந்த உரிமையோடு வந்திருக்கிறோம். இன்னும் எத்தனையோ திட்டங்கள், முக்கியமா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுக்கிறார். இப்போ இந்த உரிமை தொகையை நிப்பாட்டுறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்ந்த குழு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1500 உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் தருவோம் அப்படி வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்கோம். எல்லாத்தோட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரிஞ்ச வாக்குறுதி தான். ஆட்சி அமைச்சமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளுடைய கைகளையும் 8000 ரூபாய் கொடுத்துருவாங்க. அந்த 8000 ரூபாவை மகளிர் உங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்கள் என்ன வேணுமோ அதை நீங்களே முடிவு பண்ணி தமிழ்நாட்டுக்கு அது நிதி வருதா? போன ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் கூட கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல கிடையாது. இப்படி தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவை சங்கி கூட்டத்தை நாம புறக்கணிக்கணுமா வேணாமா? அதற்கு மறுத்திருக்காரு. யார் பற்றி நினைச்சுக்கிறீங்க? இப்படிதான் முதலமைச்சர் நானு ஒரு வேலையே தான். இப்ப என்ன சொல்றாரு? இந்த அடிமை கூட்டத்தை முதல்ல ஜெயலலிதா மக்காலு நடந்த பிறகு சசிகலா மக்காலு, சசிகலா ஜெயிலுக்கு போனோடனே டிடிவி தினகரன் காலு, அப்புறம் 50 நாள் கழிச்சு அவர் OPS காலு. இப்ப எல்லா காலையும் விட்டு நான் பொங்குனா மோடிக்கு ஒரு காலம் மட்டும்தான் கொடுத்து பொங்குவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அரசியல்ல முரட்டு பக்தர்கள் பார்த்துருப்பீங்க, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு முரட்டு அடிமையை பார்த்துருக்கீங்களா? அப்பேற்பட்ட நம்பர் 1 மோடியுடைய முரட்டு அடிமை தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.